வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ஒரு நியூ இயர் டே விளாக் தான். காலையில் ஏஞ்சதும் பல்லு விளக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு புல்லப்பு 3 ரெப்பு 3 செட்டு, புஷ்அப்பு 10 ரெப்பு 3 செட்டு, அப்புறம் மூச்சு பயிற்சியும் தியானமும் பண்ணிட்டேன். வீட்டில் எல்லாரும் வெளில போயிருக்காங்கன்றதுனால நானே வீட்டில் வரகவல்ல பால் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுட்டு அண்ட் ஃபைனலி என்னோட ட்ரீம் பிஸ்னஸை குஹாஸ்ன்ற பேரில் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். டேரெக்டாக இயற்கை விவசாயிகிட்டேருந்து சோர்ஸ் பண்ண பொருட்களை கன்சியூமர்கிட்ட விற்கணும் அப்படின்றத இதோட நோக்கம். காலையில் வந்ததும் கடையை திறந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு கஸ்டமருக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மத்தியானமாக வீட்டுக்கு வந்துட்டு ஆத்தூர் கிச்சடி சம்பான்ற பாரம்பரிய அரிசி நானே வெடிச்சிட்டு அப்புறம் வெளியிலேருந்து வந்து காரக்குழம்பு கீரையோ வாங்கி அதை சமையல் சாப்பிட்டாச்சு. அப்புறம் கடைக்கு வந்தப்போ இந்த ஸ்டீல் டேபிள் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், அது இன்னைக்கு வந்துருச்சு. அப்புறம் நம்மளே இங்கே மரச்செக்கு எண்ணெய் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இன்னைக்கு ஒரு பேட்ச் வந்து 12 கிலோ கிட்ட கடலெண்ணெய் வந்து இன்னைக்கு ஆட்டி அதுலேருந்து ஒரு 5 கிலோ கிட்ட வந்து நமக்கு கடலெண்ணெய் கிடச்சிது. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட என்னென்ன பொருளாக இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு சும்மா ஜாலியாக அவங்களோட ஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி இவன் தான் நம்மளோட ஜிகிரி தோஸ்ட்டு. இவன்ட்டு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இவன்ட்டு இன்னைக்கு என்னென்னலாம் ஆச்சு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான்ல, அது நிஜமாவே ஒரு நல்ல ஒரு ஃபீலுங்க. அண்டு நைட் ஆனதும் வந்து கடையை மூடிட்டு அப்புறம் இன்னைக்கு வீட்டில் வந்து சமைக்க முடியல. ஸோ அதனால் வந்து வெளியில் முடக்கத்தான் தோசை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். ஸோ நாளைக்கு பார்க்குறேன். பாய்.